கண்ணன் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ஏறக்குறைய பெரும்பான்மை பலம் இல்லாத ஒரு சூழலில் தான் தாவேகா இருக்கிறது. ஆனாலும் கூட பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியை உறுதி செய்யணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்குது. 7ஆம் தேதி விஜய் முதலமைச்சராக பதவியேற்க இருப்பதாக சொல்கிறாங்க. பெரும்பான்மையை நிரூபிக்க விஜய் முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய வழிகள் இருக்கே. இந்த அணியிலிருந்து கொஞ்சம் பேர் வரலாம், அந்த அணியிலிருந்து கொஞ்சம் பேர் வரலாம். இது வந்து ஒரு புதிய முயற்சி, ஒரு புதிய ஒரு துவக்கம். இந்த துவக்கத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களுக்கு இவ்வளவு நாள் முதல்ல அவர் சொல்லிட்டாரு, அரசில் பங்கு தருவேன் வேறு சொல்லியிருக்காரு. அதனால் அவங்களுடைய பங்கு வந்து ஒரு சின்ன அளவில் இருந்தாலும் கூட ஒரு பெரிய பலனை, ஒரு பெரிய வெளிச்சத்தை அவர்கள் மேலே விழற மாதிரி அவர்கள் அமைச்சுக்கலாம். அதனால ரெண்டு தரப்புல இருந்தும் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கலாம். என்னென்ன தரப்புல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு? ரெண்டு அணி அப்படின்னா, ஒன்று அதிமுக இருக்குது. அதிமுக ஆதரவு தரலாம். ஏன்னா அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரம் வரும்பொழுது அதிமுகவோட பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி கொடி பறக்குது அப்படின்லாம் சொன்னார். தாவேகா வந்துடும் அப்படின்லாம் பேசினாங்க. அது ஒரு ஆப்ஷனாகவும் இருக்குது. அவங்களும் பெரும்பான்மை பெறல. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இருக்கிறாங்க. காங்கிரஸோடு சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள், 2 இடதுசாரி கட்சிகள், அதோடு சேர்ந்து சிலர் சேர்ந்து ஒரு ஒரு ஆதரவை தாவேகாவுக்கு தரலாம். இந்த டோர்ஸ்லாம் இருக்குதா? இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? இதில் எது சாத்தியம்? நல்ல கேள்வி. அதாவது அவங்களே ஒரு மாதம் வரைக்கும் டைம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுடைய அறுதி பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கிறதுக்கு. அதனால் நம்ம இப்போ யூகம்தான் பண்ண முடியும். இந்த அணியிலிருந்து கொஞ்சம் பேர், அந்த அணியிலிருந்து கொஞ்சம் பேர் வந்து அவங்களுக்கு வேண்டிய அந்த 10 பேர் கிடைப்பாங்களா? அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அது களம் வந்து முழுவதுமாக மாறி இருக்கு. யாருமே, அதாவது ஒரு தொங்கு சட்டசபை வரும் அப்படின்ற மாதிரி பல பேர் நினைச்சாங்க. இந்த மாதிரி இவ்வளவு நெருக்கத்தில் வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம் வரும்ன்ட்டு யாரும் கணிக்கலை. ஒரு பெரிய மாறுதல் இருக்கும், தேர்தல் களம் வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. ஏன்னா தேர்தல் அன்னைக்கு நம்ம பார்த்ததுலேயே, தேர்தல் பிரச்சாரத்தின் போதே நம்ம பார்த்த பலதை வச்சு அதை கணிக்க முடிஞ்சது. இப்போ இவ்வளவு நெருக்கத்தில் வந்தாச்சு. அதனால் இந்த அரசு அமையறதுல எல்லாருக்கும் வந்து ஒரு பொறுப்புத்தன்மை வேண்டும் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்கன்ற ஒரு உணர்வு கூட்டணி கட்சிகள் 2 பக்கமும் இருக்கவர்களுக்கு இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, இது வந்து ஆட்சியில் பங்கு பெறுவதற்கு இதை விட பெரிய வாய்ப்பு காங்கிரஸுக்கு குறிப்பாக. அவர்கள் இதை முதலே பண்ணியிருக்கணும். இப்போ தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அவர்களுக்கு. இந்த கூட்டணி, அதாவது இந்த திமுக கூட்டணி தோற்றதற்கு ஒரு பெரிய காரணம்னா, அவங்க கூட்டணி வந்து பெருசாக ஒன்றுபடலை. அது ஒரு காரணம். அதனால் இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு எங்கே கிடைக்க போகுது அவர்களுக்கு? அப்போ காங்கிரஸ் ஆப்ஷனை தான் ஃபர்ஸ்ட் எடுப்பார் விஜய்னு நினைக்கிறேன். அவர்கள் தான் 2 நாளில் யோசித்து சொல்கிறேன்ட்டு அவங்களுடைய பொதுச் செயலாளரே சொல்லியிருக்காரு. அதனால் மற்றவர்கள் யாராவது ஏதாவது பேசியிருக்காங்களா? பெருசாக பேசலை. இந்த பக்கம் வழக்கமாக, இந்த பக்கம் எப்போவுமே ஒரு ஆழ்ந்த மௌனம் இருக்கும். நம்மளையெல்லாம் யூகம் பண்ணுறதுக்கு விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கார்கள். ஆனால் அப்படி இருந்த இவ்வளவு பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தி விட்டார்கள். இல்லை, ரொம்ப ஷார்ப்பான வார்த்தையை சொல்கிறீங்க. இந்த பக்கம் தாவேகா பக்கம் எப்பொழுதுமே எல்லா விமர்சனத்திலையும் அவங்க மௌனமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு விடையை அவங்க மெசேஜ் சொல்லிடுறேன். இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னாங்க சார், திருநெல்வேலியில் நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேச போன விஜய் சொல்கிறாரு, காங்கிரஸ் கட்சியுடைய உண்மையான காங்கிரஸ் கட்சி எங்கள் பக்கம் தான் இருக்குது அப்படின்றத ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி சமூக வலைதளங்களில் அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியில் பேசப்பட்டது காங்கிரஸும் தாவேகாவும் கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு. முதல் முறையாக 2 இடத்துல விசிகாவை குறிப்பிட்டார். ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவளவனுடைய மனசாட்சி இங்கே தான் இருக்கும், அவர் இங்கே தான் பார்த்துக்கிட்டு இருப்பார் அப்படின்னு கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை சொன்னார். பிரச்சாரத்துக்கு வந்த உடனே காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி பற்றி இருக்கிறப்ப இந்த 2 புள்ளியுமே அவர் சொன்னார். நீண்ட நேரம் காத்திருந்தார். அந்த ஆசையை விரும்புவதற்கான வெளிப்பாட்டு சமிக்கையை விஜய் வெளிப்படுத்தினார். அப்போ சாத்தியம் இல்லை, இப்போ வந்தால் சுயநலம், நான் உழைச்சி அதிகாரத்தில் பகிர்வுன்றதை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்றத வந்து விஜய் எடுப்பாரா? அவருக்கு வேற என்ன வழி இருக்கு? அவருக்கும் அவர்கள் தேவைப்படுகிறார்கள். அவர் எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு இடத்துக்கு வந்துட்டார் இன்னைக்கு. அதனால் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து காலத்தினுடைய கட்டாயம். அதனால் பின்னாடி அப்புறம் அரசியலில் வந்து பாலிட்டிக்ஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் த பாசிபிள். எது சாத்தியப்படுத்த முடியுமோ அதுதான் அரசியல். இந்த வெற்றி வந்து ஒரு பெரிய வெற்றியாகவே நான் கருதவில்லை. இனிமேல் நடக்க போகிற ஆட்சி, அந்த ஆட்சியில் அவர்கள் தரக்கூடிய நல்லாட்சி, அதில் கூட்டணி கட்சிகள் இந்த 10 பேர் யார் வராங்களோ அவர்களை வந்து அவர்கள் நிறைவாக வைத்துக்கொள்வது, இந்த இமாலய எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் இருக்க அவருக்கு அந்த எதிர்பார்ப்புகளை வந்து நிறைவு செய்கிறது,
இதுதான் அவர் முன்னாடி இருக்க பெரிய சவால். 2 பழம் தின்னு கொட்டை போட்ட 2 கட்சிகளை வீழ்த்தினது ஒரு பெரிய செய்தி அல்ல. அந்த இப்படி ஒருத்தர் வருவாரான்ட்டு இந்த தமிழக மக்கள் காத்திருந்தார்கள். அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார். 2005 நம்ம அதை பார்க்குறோம். ஒருத்தர் வரேன்னு சொல்லிட்டு சிஸ்டம் கெட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு வரலை, இன்னொருத்தர் வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கட்சியினுடைய அந்த கட்சியினுடைய இணைப்பாக மாறிட்டார். அதையும் பார்த்தார்கள். அதனால் 2005 வந்தவர், அவருடைய போக்கு, அவர் வெளியில் நடந்துக்கிட்ட விதம், அவருடைய அரசியல் நிலைப்பாடு அந்த ஒரு வழியை அடைச்சிருச்சு. இவர் வந்த உடனே 2 வருஷத்துக்கு முன்னாடி 52 இருந்து 2 கட்சி அரசியல் தான் தமிழகத்தில் நடக்குது. தொடக்க காலத்திலிருந்து அப்போ கம்யூனிஸ்ட் காங்கிரஸ், 57க்கு பிறகு திமுக காங்கிரஸ், 72க்கு பிறகு அதிமுக திமுக. அதை அதில் ஒரு சலிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்புறம் புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த 30 வயதுக்கு உட்பட்ட இந்த 11 இளைஞர்கள், அவங்களெல்லாம் அவங்களுக்கு திராவிட இயக்கம் அது சாதித்தது என்ன, அதாவது எப்படி சுதந்திரத்திற்கு பின்னான இந்தியாவில் பிறந்தவர்களுக்கு சுதந்திர வேள்வியினுடைய அருமை தெரியாதோ அதே மாதிரி திராவிட இயக்கத்தை பற்றிலாம் அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்களுக்கு வேண்டியது எந்த முட்டுக்கட்டையும் இருக்கக்கூடாது. ஒரு அரசு அலுவலகம் போனாங்கன்னா அங்கே அவர்கள் பார்ப்பதெல்லாம் வெறும் சுவர் தான், சுவத்தோடு போய் முட்டிக்க வேண்டியிருக்கு. எதுவும் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு தெரியுது. அவர்கள் இன்றைக்கி இளைஞர்கள் பல நாடுகளுக்கு போகிறாங்க. அவங்க பார்க்குறாங்க அந்த ஊர்லாம் நல்லா இருக்குது, நம்ம ஊர் மட்டும் இப்படி இருக்கேன்ட்டு. வேலையே இல்லை. 7 லட்சம் பேர் படிச்சுட்டு வரான் ஒரு வருஷத்துக்கு, அவனுக்கு வேலை கிடையாது. அப்புறம் நாம் என்ன சொல்கிறோம், இங்கே டிராவிடியன் மாடல் அரசுன்றோம், பெரிய பெருமை பேசுகிறோம். ஆனால் வீடுகளில் வேலை இல்லை. 7 லட்சம் பேருக்கு வேலை தருவதற்கு இந்த தமிழகத்தில் இடமில்லை. அவ்வளவு முதலீடுகள் கிடையாது. மீண்டும் மீண்டும் பீகாரோட ஒப்பிட்டுக்கிட்டு நம்மளை சிலாகித்து பேசுறதுல அர்த்தம் இல்லை. அதனால் இந்த வெறுப்புக்கெல்லாம் ஒரு வடிகாலாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு திரை கதாநாயகர், திரையில் எப்படி அவர் பல பேரை வென்று வருகிறாரோ அதே மாதிரி அவர் இவர்களுடைய இதயங்களை கொள்ளை கொண்டிருக்கிறார். கூட்டணியை வெல்ல முடியுமா சார்? அது எல்லாமே அதுல லாஜிக். இதுவரை ஒரு கலைஞராக பார்த்துக்கோ, ஒரு திரைக்கலைஞராக அவர் செய்யலாம். அதாவது 30 ஆண்டுகளில் கரைப்படாத வெற்றினா இதுதான். ஏன் தெரியுமா? ஒரு காசு தரலை ஒரு ஓட்டுக்கும். வேறு யாராவது பண்ண முடியுமா? அதனால் அதையே சாதிக்க முடிஞ்சிருக்கு மக்களுடைய பெரும் ஆதரவில். அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக எது வேணாலும் சாதிக்கலாம். 2 பெரிய மலை மாதிரி இருந்த கட்சிகள் அவர்கள் செலவு செய்த கோடிக்கணக்கான ரூபாய்களை அவர்கள் விலை கொடுத்து வாங்கிவிட முடியும் என்று எண்ணியதை ஒரு நொடியில் தகர்த்துட்டு போயிட்டாரு. அதனால் எல்லாம் சாத்தியம். அவர் மனதில் புரியுது சார். ஏன்னா 2 தேசிய கட்சிகளுமே தமிழ்நாட்டுக்குள்ளே சோபிக்க முடியாமல் தான் இருக்குது. இவங்க 5 வாங்கியிருக்கிறாங்கன்னா அவங்க 1 தான் வாங்கியிருக்கிறாங்க பாஜக. அப்படின்றப்போ காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்ற ஒரு பேச்சை, ஒரு கருதுகோளை பாஜக வலுவா பேசுறப்போ தாவேகா காங்கிரஸ் அப்படின்றது காங்கிரஸை மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு அம்சமா மாறும் இல்லையா? அதை பாஜக விரும்புமா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இன்னொன்னு, திமுக கூட்டணி பிரியுது, தாவேகா கூட காங்கிரஸ் போகுது அப்படின்றப்போ கூட காங்கிரசினுடைய ஒரு பிரிவினர் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்பொழுது இருந்த பொழுது அவரோடு பேசுற தொடர்புல இருந்தாங்க இல்லையா? அப்போ காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு ஸ்பிளிட்ன்றது கிரியேட் ஆகும்ல. பெரிய நெருடல் தானே இது. அதாவது காங்கிரஸ் என்பது ஒரு ஒட்டுமொத்த மோனோலித் கிடையாது. அது பல காங்கிரஸுகள். காங்கிரஸில் வெறும் தலைவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இயக்கம்னா அதுதான். தொண்டர்களே இல்லாத ஒரு இயக்கம் அது. அதில் எல்லாரும் தலைவர்கள். ஏன்னா அதில் முன்னாள் தலைவர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் அதில் பெரிய பிளவு ஏற்பட்டுரும். அதில் பிளவு ஏற்பட்டு தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அதில் இருக்க எல்லாருமே தலைவர்கள். அதனால் அதில் ஒரு சிக்கலும் இல்லை. அதுக்கப்புறம் இது ஒரு இக்கட்டான ஒரு சூழல். இதில் பல வழிகள் அடைபட்டிருக்கு, சில வழிகள் தான் திறந்திருக்கு. மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்கள் இந்த ஏற்பாட்டுக்கெல்லாம் இசைஞ்சு கொடுக்கலை அப்படின்னா அவர்களுக்கும் இது நாளாவட்டத்தில் ஒரு கெட்ட பேர் தான் வரும். இப்போ எல்லா மக்களும் இந்த அரசு அமைய வேண்டும் என்பதில் ரொம்ப ஆவலாக அடுத்தது அதுதானே. ஆமாம், ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அடுத்தது எப்போ குழந்தைன்றது தான் பேச்சு. அதனால் அதை அதுக்கு தடையாக இருக்கவர்களை அவர்கள் ஒரு கனிவோடு பார்ப்பார்கள்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஆப்ஷன் விஜய் கையில் தான் இருக்குது. தான் யாரை தேர்ந்தெடுக்க போகிறேன்றதுல தான் இருக்குதா? இல்லை, அவர்கிட்ட ஒரு 50% இருக்குது. அவரோட வரணும் இல்லை. ஆனால் அவரோட வருவதற்கு நிறைய என்ன சொல்கிறது, வரவேற்கத்தக்க அம்சங்கள் இருக்குன்ற நான் ஒரு சின்ன விலை கொடுத்து ஒரு அமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு. அதாவது இது 52 ராஜாஜி பண்ணது. காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சி, ஆனால் அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. அவர் என்ன பண்ணார், அவரை கூப்பிட்டு வராங்க. அவர் கவர்னர் ஜெனரலாலாம் இருந்து முடிஞ்சிட்டார், உள்துறை அமைச்சரெல்லாம் இருந்து முடிஞ்சிட்டார்.
இலாகா இல்லாத அமைச்சரெல்லாம் இருந்து முடிச்சிட்டார். அவர் அழைச்சிட்டு வந்து இங்கே ஒரு அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக நீங்கள் முதல்வராக வந்துருங்கன்றாங்க. அவர் வந்துடுறார். வந்த பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு 45 சுயேட்சைகளும் என்னமோ வென்றிருக்கிறார்கள். அப்போ 375 இடம். அப்போ ஒன்றுபட்ட சென்னை ராஜதானி. அவர் கூப்பிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டார், நீங்கள் என்னை ஆதரிக்கலைன்னா கலைச்சிட்டு அடுத்த தேர்தலுக்கு சொல்லிடுவேன். எல்லாரும் வந்துட்டாங்க. 6 இடம் வச்சிருந்த மாணிக்கவேல் நாயக்கர் கட்சியை கலைச்சிட்டு சேர்ந்துட்டு அமைச்சர் ஆயிட்டார். அவர் ஆயிருப்பாரா? 160 இடம் இருந்துச்சு காங்கிரஸுக்கு. அதில் வந்து 6-7 பேர் தான் அமைச்சராக முடிஞ்சது. 6 இடம் வைத்திருந்த மாணிக்கவேல் நாயக்கர் ஆயிட்டார். அதுக்கு பின்னாடி வந்த காமராஜர் ராஜாஜி கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு ராமசாமி படையாச்சு. அவர்கிட்ட 19 இடமோ என்னமோ இருந்துச்சு. அவரை அழைச்சி அவர் அமைச்சராக்கினார். 2 வன்னியர்கள் ஒரே நேரத்தில் அமைச்சர்களாக ஒரு 8 பேர் கொண்ட அமைச்சரவையில் இருந்த ஒரு அதிசயத்தை நாம் பார்த்தோம். அதனால் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். இல்லை, இப்போ நான் கேட்குறேன், இப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்ற இடத்தை நோக்கி தாவேக இறங்கி வருமா? அல்லது இவங்க டிமாண்ட் பண்ணாங்கன்னா என்ன, துணை முதலமைச்சர் பதவி ஒன்று வேண்டும் அப்படின்னு காங்கிரஸோ, அல்லது வந்து அமைச்சரவையில் 2 இலாக்கா வேணும் அப்படின்லாம் கேட்கறதுக்கான டிமாண்ட் பண்ண முடியுமா இவங்களால? துணை முதலமைச்சர் அப்படின்லாம் ஒரு 5 இடம் வச்சுக்கிட்டு ஒரு காங்கிரஸ் கட்சி கேட்டதுன்னா, அதாவது அது ரொம்ப கீழே விழுந்துருச்சு. அது இதுக்கு மேலே கீழே விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஏதாவது அவங்க பண்ணாங்கன்னா அதை விட கீழே போயிடுவாங்க. அதனால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் வந்து அந்த பேரம் பேசுகிற இடத்துல அவர்கள் பெரிய இடத்துல இருக்கிறதா நான் நினைக்கல. ஏன்னா அவர்கள் வருங்காலத்தை எண்ணணும். அவங்க இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த பைனரி, இந்த 2 கட்சி அரசியல் என்பது மாறி இப்போ ஒரு 3 வழி அரசியல் மாதிரி தற்காலிகமாக இருக்குது. அந்த 2 வழி அரசியலுக்கு மீண்டும் போயிடும். இவர் கடுமையாக உழைச்சி இந்த இடத்தை தக்க வச்சுக்கிட்டார்னா இவரும் இவரை எதிர்ப்பவர்களும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு மாறிடும் கொஞ்ச நாளில். அந்த இடத்த இப்போ எனக்கு தெரியறது அவங்களுக்கும் தெரியும். அதனால் அந்த இடத்துல இவரோடு இருப்பதற்கு அவர்கள் இப்போவே வந்து ஆயத்தமாக இருப்பார்கள். அதனால இனிமேல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் விஜய் வெர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் நான் சொன்னேன். அதில் ஒரு பெரிய இது இருக்குது, என்ன சொல்கிறது, குவாலிஃபையர். அவர் மிக கடுமையாக உழைத்து இப்போ அவருக்கு இருக்கிற அந்த இடத்தை அவர் தக்க வைத்து கொள்ள வேண்டும். இவ்வளவு தரம் இவர் வெற்றி பெற்றது பெரிய செய்தியே இல்லை. பாதி கிணறு தாண்டுறது, மீதி கிணறு தாண்டுவது முழுமையாக அவரிடத்தில் இருக்கிறது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த ஏகோபித்த வரவேற்பும் ஆதரவும் தொடர்ந்து இருக்குமான்றது அது முழுமையாக அவர் கையில் இருக்கு. பேரன் சார், ரொம்ப சுருக்கமாக ஒரு சில வரிகளில் மக்களுடைய கருத்து பற்றி உங்களுடைய தீர்ப்பு. இல்லை, அதாவது நேச்சுரல் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இயற்கையான தோழமை உள்ளவர்கள். காங்கிரஸும் தாவேகாவும் தான் அந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு உறவை வச்சுக்க முடியும்ன்ட்டு பொது வெளியில் கூட நினைக்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு. நன்றி சார்.